Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெயின்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்ததுன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்லீவ் லைன் வந்து எப்படி செக்ஸ் பேட்டர்ன் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்ஸ் கேப் வச்சிருக்கேன். ஸோ ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் டெய்லர் கிட்ட மார்க் பண்ணி வாங்கிட்டு 3 சென்டிமீட்டர் கேப்ல சாக் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு நார்மல் டிஷ்யூ மாதிரி மெட்டீரியல் தான். ஸோ ஒரு கோல்ட் கலர் மெட்டீரியல். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற த்ரெட் பார்த்தீங்கன்னா ஆங்கர் த்ரெட், நீடில் நம்பர் 5. ஸோ டெய்லர் கிட்ட நீங்கள் மார்க் பண்ணி வாங்கும்போது ஒர்க்கிங் ஏரியா மட்டும் மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து கட்டிங் கிடையாது, இது வந்து ஒர்க்கிங் ஏரியா மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச், தட் இஸ் 1/4 இன்ச் விட்டு தான் அவங்க கட் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லைனில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவும் ஒர்க் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஆங்கர் த்ரெட் 2 லைன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஹரிசாண்டல் லைன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் போட போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வைஸ் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பேரலாக பேக் டு பேக் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கீழே இருந்துட்டு மேலே உங்களோட நீடில் வந்து குத்தி எடுத்துட்டிங்கன்னா எகெயின் கீழே போயிட்டு எகெயின் மேலே வர வேண்டியது நீடில். மேலே டாப் லேயர் ஆஃப் தி மெட்டீரியல்லையே நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ த்ரெட் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் வருது. ஸோ இது ஜஸ்ட் இப்படி ஸ்டிச் பண்ணுறமே இந்த லென்த் வைஸில் இருக்க த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அப்படிங்கிற பயம் வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப் என்னன்னா இதை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும். அந்த ஒரு 3 சென்டிமீட்டர் கேப் இருக்கு இல்லையா, அந்த எவ்ரி 3 சென்டிமீட்டர் கேப்பில் இது வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிசைன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ இதை வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹரிசாண்டல் வைஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வெர்டிக்கல் வைஸ் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக போட்டுக்கலாம். இது வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கலான்ட்டு இல்லை, நீங்கள் கிராஸாக கூட போடலாம். லைக் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். டயகனலாக போடுறது அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம பிகினராக இருக்கும்போது இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வச்சு ஸ்கொயர்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாக நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ செம்ம நோஸ் பிளாக் இருக்கு எனக்கு. ஸோ சாரி ஃபார் தி வாய்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் ஒரு பிக் கிவ்அவே இருக்குது நம்ம சேனலில். ஸோ என்னோட ப்ளே பட்டன் இன்னும் உங்களுக்கு நான் காட்டல. ஸோ வந்துட்டு இந்த வீக்கெண்ட் ப்ளே பட்டன் ப்ளஸ் கிவ்அவே கிஃப்டோட நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவோட ரூல்ஸ் டு வின் த கிவ்அவே வந்துட்டு வெரி சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். லைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், தென் அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 10 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நான் இந்த டைம் கிவ்அவே கொடுக்கலான் இருக்கேன். ஸோ சான்சஸ் ஆர் ரியலி ஹை. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வீடியோவை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிடுறேன். So this weekend I'm planning for a big giveaway. So I'm planning for 10 members. So chances are really high. So please stay tuned to our channel. So along with that giveaway, I'm going to share the silver play button that I have received for our channel from YouTube. So in the vertical lines fulla continue பண்ணிட்டு ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த காட்டன் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் எனி த்ரெட் விச் இஸ் ஸ்டெடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து கிராஸ் ஸ்டிச் போட போகிறேன். இட்ஸ் லைக் அ ப்ளஸ் ஆர் அ கிராஸ். ஸோ இப்படி மேலேருந்து கீழே, தென் லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், தென் லெஃப்ட் டு ரைட், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், கிராஸ் ஸ்டிச். இந்த கிராஸ் ஸ்டிச் வந்துட்டு நிறைய எம்ப்ராய்டரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம் இங்கே வந்துட்டு இது ஒரு ஹோல்டிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மேலேருந்து கீழே போட்டுட்டு இப்போது ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ எம்ப்ராய்டரியில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கிராஸ் ஸ்டிச் பேட்டர்ன்ஸ்னு நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் கிராஸ் ஸ்டிச் வச்சுட்டே நம்ம அத்தனை பேட்டர்ன்ஸ் போடலாம். ஈவன் வந்து போர்ட்ரைட்ஸ் கூட இந்த சிம்பிள் கிராஸ் ஸ்டிச் வச்சு போடுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஹோல்டிங் ஸ்டிச்சாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த எவ்ரி 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை இது வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ உங்களோட த்ரெட் வந்துட்டு நகராமல் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்துட்டு அப்படியே அதே இடத்துல நீட்டாக ஃபார்ம் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கட்டிங் பண்ணும்போது இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வாங்கும் போதே வந்து மார்க் பண்ணது ஒர்க்கிங் ஏரியா மட்டும் தான் மார்க் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பிங்க்குக்கு அடுத்தது இந்த ரோஸ் கலர் மெஜெண்டா கலருக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு க்ரீன் லைன் உள்ளே போடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் லைன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த கிராஸ் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோட கேப்பில் நான் விட்டு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி எவ்ரி ஸ்கொயருக்கும் வந்துட்டு க்ரீன் அண்ட் பிங்க் மாறி மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் பிங்க், அதுக்குள்ளே வந்துட்டு க்ரீன் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடம் முடியுது இல்லையா, ஸோ நீடல் குத்தி கீழே எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். தென் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ளார் ப்ளூ கலர் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அது வந்து லேசி டேசி ஸ்டிச், அதை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ நீடலில் வந்துட்டு 2 லைன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட்டை மேலே எடுத்துட்டு எகெயின் நீடல் எப்படி குத்தி லூப் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். அப்புறம் உங்களோட நீடலை வந்துட்டு மெட்டீரியலில் குத்திட்டு கீழே கொண்டு போயிடணும். ஸோ எகெயின் நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி த்ரெட்டை மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு லூப் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி நீடில் இந்த இடத்துல குத்தி இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ லூப் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி குத்தி எடுத்து லூப் பண்ணிட்டு இப்படி வெளியில் வந்துட்டீங்கன்னா இப்படி ஒரு ஷேப் வரும். அதில் மேலே குத்திட்டு கீழே எடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் டெய்ஸி ஸ்டிச். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க நீடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. அப்புறம் த்ரெட் வந்துட்டு 2 லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு டிசைன் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக நீட்டாக வரும் அதுக்காக. ஸோ லூப்பில் இந்த மாதிரி நீடில் குத்திட்டு இழுத்துருங்க. நீடில் எந்த இடத்துல வெளியே வந்ததோ அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி குத்தி கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே பேட்டர்னை ஃபுல் ஸ்லீவுக்கும் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. கீழே லைனுக்கு நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், பட் மேலே பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். லைக் 2 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் 15 20 ருபீஸ் வரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்சஸ் வந்துட்டு அந்த கேப் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு நான் வந்துட்டு வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பேச்சஸ் வச்ச உடனே ஒரு நல்ல ஒரு லுக் என்ஹான்ஸ் ஆகிருக்கு நம்ம ஸ்லீவுக்கு. ஸோ இந்த மாதிரி பேச்சஸ் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. உங்களோட சாரீக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த த்ரெட் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது பெருசு கிடையாது. அந்த மெட்டீரியலுக்கு தட் பிளவுஸ் பிட்டுக்கு கான்ட்ராஸ்டான ஒர்க் நாம் செய்யணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம செய்கிற ஒர்க் நல்லா எடுப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா க்ளூ கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேச்சஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பெரிய டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த பேச்சஸ்லாம் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இதோட விடக்கூடாது. இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா ஸ்லீவுங்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, நல்லா வந்துட்டு கர்வியாக வரும் இல்லையா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கலரில் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக உங்களோட பேச்சஸ்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஒர்க் டியூரபிளாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஸ்லீவ் கீழே லைன் இருக்கு இல்லையா, பார்டர் லைன், அதுக்கு வந்துட்டு ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்ட போகிறேன்.
ஸோ கீழே வந்துட்டு நிறைய க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு 5 லைன்ஸ் ஆஃப் ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் ஒட்ட போகிறேன், அதனால தான். ஸோ இது ஃபுல்லாக நான் ஒட்ட போகிறேன். 2 லைன் ஸ்டோன் செயின், ஒரு 3 லைன் பால் செயின் ஒட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ப்ளவுஸ் நெக் லைன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கர்வியாக வரும், கையில் வந்து சுற்றி வரும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் நிறையாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் நல்லா இந்த ஸ்டோன் செயின் பால் செயினுக்கும் போட்டுட்டிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும் நீட்டாக. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரை ஆகட்டும். ஸோ இதோட வந்துட்டு நம்மளோட ஸ்லீவ் டிசைனிங் முடிஞ்சுது. இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ளூ கலர் லேசி டேசி ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் கோல்ட் கலர் பீட்ஸ் வைக்கலாம். இன்னுமே கொஞ்சம் கேப் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயும் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் லைக் வேறு ஏதாவது எம்பலிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கூட ஒட்டலாம். ஸோ காஸ்ட் அண்ட் டைம் டேக்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேச்சஸ் ஐ திங்க் ஒரு 5 rupeesக்கு கிடச்சிது, 20 பேச்சஸ். தென் வந்துட்டு ஸ்டோன் செயின் பால் செயின் ஒரு 2 மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். தென் நம்மளோட த்ரெட்டு வந்துட்டு ஒரு 10 rupees ஈச் அப்படிங்கும்போது ஒரு 4 to 5 spools யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 10 rupees சாரி. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு 200 rupeesல வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.